மாணவியருக்கான புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நெல்லையில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். நெல்லை மாவட்டம் புளியங்குடியில் புதிய தலைமுறை மற்றும் வீராசாமி செட்டியார் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த போட்டிக்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் அறிவியல் படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தி அதை பார்வைக்கு வைத்துள்ளனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் இங்கு வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இதில் முதல் பரிசு பெறும் மாணவர் அடுத்ததாக சென்னையில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நம்மிடையே தனது படைப்பை வைத்திருக்கும் மாணவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் குறித்து பேசலாம். சொல்லுங்க, உங்க படைப்பை குறித்து சொல்லுங்க. ஸ்பீட் பிரேக்கர்ல லாரி ஏறும் போது இந்த லிவர் பிரஷ் ஆகும் போது கீ கொடுக்கும் போது அந்த வீல் சுத்தும் போது லைட் எரியுது. எதுக்கு பயப்படலாமா? எந்த இடத்துல பயன்படுத்தலாம்? கிராமங்களுக்குலாம் எலக்ட்ரிக் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதாவது மலை கிராம மக்களுக்கு பயன்படும் வகையில், அதாவது அங்கிருக்கும் பாதையில் உள்ள வேக தடையில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தினால் கண்டிப்பாக அந்த பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் கிடைக்கும் அளவிற்கு இந்த கண்டுபிடிப்பு உள்ளது. இதேபோல பல்வேறு கண்டுபிடிப்புகளை வழங்கவிருக்கும் இந்த மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் சங்கரங்கோயிலிருந்து நாகராஜன்.